வணக்கம். டாடா ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 8 ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணி ரஜத் பட்டிதார் தலைமையிலும் இந்த இரு அணிகளுக்கும் இடையே 8வது போட்டி சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் போடப்பட்டது. சிஎஸ்கே டாஸை வின் பண்ணாங்க. டாஸை வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. அந்த வகையில் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணி பேட்டிங் செய்ய நிர்பந்தம் ஏற்பட்டது. அதை இந்த போட்டியில் ஸ்டார் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட், மகேந்திர சிங் தோனி, அதேமாதிரி ராயல் சேலஞ்ச் பெங்களூரில் பார்த்தா ரஜத் பட்டிதார் கேப்டன், ஸ்டார் பேட்ஸ்மேன் விராட் கோலி, அதேமாதிரி நூர் அகமது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட். ஸோ இவங்களாம் ஒரு எதிர்பார்ப்போட இந்த ஆட்டம் தொடங்கியது. ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணி 20 ஓவரில் 196 ரன்களை எடுத்து 7 விக்கெட்டுகளை இழந்தனர். ராயல் சேலஞ்ச் பெங்களூரில் பேட்டிங் பில் சால்ட், தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதார், டிம் டேவிட் ஆகியோர் அதிரடி காட்டினர். ஸ்டார் பேட்ஸ்மேனான விராட் கோலி அவர்கள் இந்த போட்டியில் மிகவும் மந்தமாகவே ஆடினார். பாலுக்கு பால் தான் ரன் அடித்தார். பில் சால்ட் 5 பவுண்டரிகளும் ஒரு சிக்ஸரும், விராட் கோலி 2 பவுண்டரி ஒரு சிக்ஸர், தேவ்தத் படிக்கல் 2 பவுண்டரி 2 சிக்ஸர், ரஜத் பட்டிதார் 4 பவுண்டரி 3 சிக்ஸர், டிம் டேவிட் கடைசியாக 1 பவுண்டரி 3 சிக்ஸர்களை விளாசினார். அந்த வகையில் ரஜத் பட்டிதார் இந்த ஆர்சிபி பேட்டிங்கில் ஸ்டார் பிளேயர் இந்த போட்டியில். ஏன்னா 32 பந்தில் 51 ரன்கள் விளாசினார். 4 பவுண்டரி 3 சிக்ஸர்கள் அடங்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பவுலிங்கில் நூர் அகமது அவர்கள் 4 ஓவர் வீசி 36 ரன்கள் விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை எடுத்தார். கலீல் அகமது 1 விக்கெட்டு, ரவிச்சந்திரன் அஸ்வின் 1 விக்கெட்டு, நூர் அகமது 3 விக்கெட்டு, மதிசா பதிரானா 2 விக்கெட். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரவீந்திர ஜடேஜா விக்கெட் எதுவும் எடுக்கவில்லை. அதே மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் வாரி வழங்கும் வள்ளலாக மாறினார் இந்த மேட்ச்சில். அதே மாதிரி ஷாம் கரன் அவர்கள் கடைசி ஓவரில் 3 சிக்ஸர்களை ஆர்சிபி அணிக்கு கொடுத்தார். டிம் டேவிட் அவர்கள் ஷாம் கரன் பந்தில் 3 சிக்ஸர்களை விளாசி அந்த அணியின் ஸ்கோர் 196 உயர உதவினார். அந்த வகையில் 197 என்ற இலக்குடன் களமிறங்கிய சிஎஸ்கே அணி, தொடக்க வீரர் மட்டும்தான் ரச்சின் ரவீந்திரா மட்டும்தான் விளையாடினார். மீதி கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் சிறப்பாக விளையாடவில்லை. அதேமாதிரி தொடர்ந்து விக்கெட்டுகள் சரிவடைந்த நிலையில் சிவம் தூபே இம்பேக்ட் பிளேயராக இவர் அணியின் ஸ்கோரை உயர்த்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2 பவுண்டரி 1 சிக்ஸர் அடித்து அவுட் ஆனார். 14 பந்துகளில் 19 ரன்கள். ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி அவர்களும் கடைசியாக 19 பந்துகளில் 25 ரன்களும், எம்எஸ் தோனி 16 பந்துகளில் 30 ரன்களும் விக்கெட் இழப்பின்றி களத்தில் நின்றனர். ஆனாலும் அவர்கள் இலக்கை அடைய முடியவில்லை. 197 ரன்கள் என்ற இலக்கை அடைய முடியவில்லை. முடிவில் 146 ரன்கள் மட்டுமே 8 விக்கெட் இழப்பிற்கு எடுத்தனர். இதில் அதிகபட்சமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ரச்சின் ரவீந்திரா அவர்கள் 31 பந்துகளில் 41 ரன்கள் எடுத்தார். 5 பவுண்டரிகள் அடங்கும். பாருங்கள், ரச்சின் ரவீந்திரா 4ஐ விளாசும் போது, மகேந்திர சிங் தோனி களமிறங்கும் போது. அதேமாதிரி ஆர்சிபி பவுலிங்கில் சிறப்பாக பந்து வீசினார் ஜோஸ் ஹேசல்வுட். கடந்த போட்டியிலேயே சிறப்பாக பந்து வீசினார். கொல்கத்தாவுக்கு எதிராக இந்த போட்டியிலே சிறப்பாக பந்து வீசினார். பாருங்கள், 4 ஓவருக்கு 21 ரன்கள் தான் விட்டு கொடுத்தார். 3 விக்கெட். புவனேஸ்வர் குமார் 1 விக்கெட், எஸ் தயால் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். மீதி சிஎஸ் சர்மா, கிர்னுல் பாண்டியா விக்கெட் எதுவுமின்றி 6 ஓவர்களை வீசினர். இந்த ஆட்டத்தின் பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஆட்டநாயகன் விருது பெங்களூரு ராயல் சேலஞ்ச் அணியின் இந்த 2025 சீசனுக்கான கேப்டன் ரஜத் பட்டிதார் அவர்கள் 32 பந்துகளில் 51 ரன்கள் எடுத்தார். ஆட்டநாயகன் விருது பெற்றார். முடிவில் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 2008 வருடத்திற்கு பிறகு சென்னைக்கு எதிராக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில்
இந்த முறை தான் வென்றிருக்கிறாங்க. அதாவது 2008 தான் கடைசி முறை வென்றது. தற்போது 2024 தான் அவங்க சென்னைக்கு எதிராக சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வென்றுள்ளனர். மேலும் டாடா ஐபிஎல் தகவலுக்கு, டாடா ஐபிஎல் 2025 தகவலுக்கு நம்ம இன்ஃபினிட் வேர்ல்ட் தமிழோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.